மேற்கோட ஆதிக்கம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல வெஸ்ட் அந்த வெஸ்ட்ங்கிறது போல இருக்க போகுது அப்படிங்கிறது போல ரொம்ப வருந்தி ஒரு நபர் பேசிக்கிறாரு. வேற யாரும் இல்லை, ஈயோட ஹை ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லக்கூடிய ஜோசப் போரல் அவர்கள். அவரோட வருத்தம், அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது, எப்பவுமே இருக்குத்தான் செய்யும். எந்த ஒரு எம்பையரா இருந்தாலும் அது மேற்குக்கும் விதிவிலக்கு இல்லை. ஏன் மேலே தூக்குதுன்னா அது அப்படியே கீழே இறங்குன்னு தானே அர்த்தம். அப்படியே மேலே தூக்கும் போது நண்பர்களை சேர்த்து இருக்கணும், சேர்த்தாம அப்படியே இருந்தால் அப்படியே டமக்குன்னு கீழே இறங்கிடுச்சு, அவ்வளோதான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. அது இப்போ அதுக்கான டாமினன்ஸ் வந்து அந்த பவர் ஷிஃப்ட் ஆகும்போது அந்த பல நிலநடுக்கங்கள் ஏற்படுது இல்லையா, அது போல ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பட் எனிவே அவரோட வருத்தங்களை ஷேர் பண்ணிக்கிறாரு, அது நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்போ செய்திகளுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். நேட்டோ அவங்களோட புது ஏர்பேஸா அல்பேனியாவில் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. என்னப்பா இப்பதான் குறைஞ்சிருச்சுன்னா குறையுதுங்க, திருப்பி மேலே தூக்கணும் இல்லையா, ஏன்னா கீழே இறங்குது அப்படின்னா திருப்பி மேலே ஏற வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுக்கான அடிக்கற்களை அடுக்கணும் இல்லையா, அதுக்கான வேலைகளா அல்பேனியால ஒரு புது தொடக்கமா இருக்குமேனு பால்கன்ஸ்ல கொண்டு போய் ஒரு ஏர்பேஸை கொண்டு போய் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு அந்த நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம் கலந்துக்கிட்டு இன்னாகரல் ஃபங்க்ஷன்ல இது ரொம்ப முக்கியங்க, நாட்டோக்கே ஒரு டர்னிங் பாயிண்ட்டுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இங்க செர்பியா கொசோவா இருக்குது, இங்க ரவுண்டு கட்டுற மாதிரி இருக்குது. அதனால இது கொஞ்சம் முக்கியமான ஒரு பகுதி தான். ஏன்னா நம்ம போன பதிவில் நினைக்கிற ஒரு மேப்பை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், திருப்பி அதையவே எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் காண்டாயிருப்பீங்க. பட் ஆனால் ஒரு விஷயம், அந்த இடத்துல ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, கீழே இருக்கிற ரொமேனியா, பக்கத்தில் இருக்கிற செர்பியா, இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கன்னா பஞ்சாயத்தாய் போயிரும் இல்லையா. அதனால மேபி அல்பேனியாவில் கொண்டு போய் ஒரு ஏர்பேஸ் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. பட் புரிஞ்சுக்க முடியுது, ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். ஏன்னா கிரீஸுக்கு மேலே இருக்குது அல்பேனியா, இந்த இடத்துல வேணும். ஏன்னா துருக்கி வந்து வேண்டாம் போகும் பேச்சுக்கா அப்படின்ட்டு போய் நாட்டோலேருந்து வெளியே போகிறாங்கன்னா போக மாட்டாங்க. பட் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவைப்படும் இல்லையா. ஏன்னா கிரீஸுக்கு துருக்கிக்கு ஆகாது, கீழே சைப்ரஸில் தீராத பிரச்சனையும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவைதான். ஏன்னா கிரீஸுக்கு எந்த ஒரு இராணுவ உபகரணங்கள் கொடுத்தாலும் துருக்கி பெருமளவில் எதிர்ப்பாங்க, போகவே கூடாது அப்படிங்கிறது போல தீர்க்கமாக இருப்பாங்க. அதனால தான் துருக்கிக்கு யார் எதுவும் கொடுக்கூடாதுல தீர்க்கமாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பவர் இம்பேலன்ஸ் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, அது பேலன்ஸாக வச்சுக்கணும் இல்லையா. அதுக்காக இங்கே அல்பேனியா இதுக்கு மேலே பவர் ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே ஏர்பேஸ் வச்சிருக்கிறதுனால நாட்டோவோட பவர் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனால் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மையை வந்து போட்டு உடச்சிக்கிறாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா பெல்ஜியமோட முன்னாள் வைஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் இருப்பாங்கல்ல, அவர் வந்து தூக்கி போட்டு உடச்சிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, இருக்கிற அம்யூனிஷனு எல்லாம் இந்த ஷெல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து உக்ரைனுக்குன்னு கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கல் தான் இருக்குது, இதை வேணா தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஒரு வேளை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, பிரான்ஸ் ரஷ்யா பயந்துருவாங்க இல்லையா. ஏன்னா லாரி எடுத்து கொண்டு போய் உக்ரைன்ல இறக்கிட்டாங்கன்னா ரஷ்யா என்ன பண்ணுவாங்க, பயந்து ஓடிடுவாங்க இல்லையா, நிறைய கல் இருக்குது அப்படின்ட்டு. அதனால இவர் வந்து உண்மையை சொல்லிக்கிறாங்கன்னா ஷாக்கிங்ல இருக்கிறாங்க ரஷ்யாலாம். என்னப்பா பிரான்ஸ் கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்களா அப்படிங்கிறது போல. அது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா. துப்பாக்கினா கூட ஏதாவது மிசைல் வந்ததுன்னா கூட அதை பண்ணலாம், இன்டர்செப்ட் பண்ணலாம். கல்ல எப்படி இன்டர்செப்ட் பண்றது, பண்ண முடியாது. ரொம்ப கொடூரமான ஒரு ஆயுதம் தான். கொஞ்சம் பார்த்து ரஷ்யா இதுக்கு மேலே சூதானமா இருந்துக்குவாங்க அப்படிங்கிறது நம்பலாம். நம்ம ஒரு 2 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல ஈராக் வந்து அமெரிக்காட்ட சொல்லிக்கிறாங்க, ஏங்க நாங்களே பார்த்துக்கிறோம், ஈஸி சேர்த்து எங்களால் சண்டை பிடிச்சிக்க முடியும், அதனால நீங்கள் கொஞ்சம் கிளம்புங்க அப்படிங்கிறதோட ரெக்வஸ்ட் வச்சுக்கிறாங்க சொன்னோம் இல்லையா. அப்போவே சொன்னேன் வேண்டாங்க, அமெரிக்கா இருந்தால் தான் ஈஸிஸாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க என்ன நடந்துருக்கு. ரெக்வஸ்ட் வச்சதுக்கே ஐசிஸ் வந்து தலை விரிச்சு போட்டு ஆடிக்கிறாங்க. என்னன்னா ஒரு கன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போய் ஒரு ஆயில் டேங்கரை மிஷின் கன் வச்சு டப் 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 டப்னு சுட்டுட்டு போயிருக்கிறாங்களாமா. இதனால சில இழப்புகள் இருக்கு. இதனால சிரியாவோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த லைன்லாம் பிளாக் பண்ணுறோம், ரோடெல்லாம் பிளாக் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க சேஃப்டிக்காக. அதாவது ரெக்வஸ்ட் வச்சதுக்கே இப்படின்னா உலகம் தாங்காதுங்க, அமெரிக்கா அங்கேருந்து போயிடுச்சுன்னா. அதனால பர்சனல் ரெக்வஸ்ட் அமெரிக்கா அங்கேயே வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு ஒரு 4-5 பேர்த்தையாவது அங்கே வச்சுக்கோங்க, அப்போதான் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும் இல்லையா. கட்டு தானே புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே அடுத்த செய்திக்கு போயிடலாம். அடுத்தது இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா, இந்த நார்த் கொரியாவை தூண்டி விடும்படி அதுக்கெல்லாம் இல்லைங்க. சவுத் கொரியா அவங்க நாட்டு பாதுகாப்புக்காக சும்மா ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் ஒரு மிகப்பெரிய ஃப்ரீடம் ஷீல்டு ட்ரில்லை வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதில் கம்ப்யூட்டர் சிமுலேட்டட் இது போல பல விஷயங்கள் இருக்கு. எதுக்காகனா அவங்க நாட்டோட பாதுகாப்புக்கு தான். ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் வருதுன்னா அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான், மற்றபடி எதுவும் இல்லை. ஏன்னா இந்த ஃப்ரீடம் ஷீல்டு வந்து வருஷம் செய்யறது தான். அப்படி செய்யும் போது, ஏன்னா இந்த தடவை நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 14 வரைக்கும் இருக்குது. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதிக நாள் ட்ரில் இருக்குது அப்படின்னா
அதிகமாக பெருசாக செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி செய்யும் போதெல்லாம் நார்த் கொரியா என்ன பண்ணுவாங்க, ஒரு மிசைல் சோதனை பண்ணுவாங்க, கேட்டால் பதிலடி கொடுக்குறோம், இது போல பண்ணக்கூடாதுன்னு மிரட்டுவாங்க, இது போல சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு சவுத் கொரியா வந்து நியாயமாக விளக்கம் கொடுத்துக்கிறாங்க. இது நார்த் கொரியா ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா அப்படிங்கிறது போல இருக்குது. இதனால மிசைல் டெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாம் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நார்த் கொரியாவோட முழு ஃபோக்கஸ் எங்கே இருக்குது, ரஷ்யா கிட்ட இருக்குது. ஏன்னா ரஷ்யாவுக்கு வேணுங்கிற ஆயுதங்களை பேக்கப் பண்ணி நார்த் கொரியா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஃபேக்ட்ரியில் 24/7 ஓடுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இல்லைங்க, கரண்ட்டும் இல்லை, அவங்களுக்கு வேணுங்கிற இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்ல அதுவும் இல்லை, அதனால கொஞ்ச நேரம் தான் ஓடுது, ரொம்ப கம்மியாக தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. பட் ஆனால் சீனா இருக்கிறாங்களே ரா மெட்டீரியல்ஸ்க்கு கரண்ட் ரஷ்யாவே கொடுத்துடலாமே அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா எல்லாம் அண்டை நாடுகள் தானே. அப்படி இருக்கும்போது என்னப்பா பிரச்சனை, 24/7 ஓடலாம் தான் இல்லையா, தப்பு இல்லை. பட் ஆனால் அது ஐநா சபையில் கொண்டு போய் சாங்ஷன் போட்டுறாங்களா, இதுக்கு திருப்பி வந்து ரஷ்யா மேலே சாங்ஷன் போடுறாங்க. என்னன்னா கனடா வந்து திருப்பி சாங்ஷன் போட்டுக்கிறாங்க. எதுக்குன்னா நாவல்னி அவர்கள் மரணத்துக்காக சில நபர்கள் ரஷ்யாவில் வந்து உணர்ந்தியா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் காரங்களாம் அவங்க மேலே வந்து கனடா சாங்ஷன் போட்டிருக்குது. இதுக்கு மேலே வந்து ரஷ்யா ரோட்டில் நடந்து போகிறவங்களாம் யாராவது இந்த சேட்டலைட் இமேஜ் வச்சு பார்த்தாங்கன்னா, இதோ இந்த ஆள் நம்ம பார்த்துட்டோம், இந்த ஆள் மேலே சாங்ஷன் போடுங்க, விட்டுட்டோம் பாருங்க அப்படிங்கிறது போல அந்த ரோட்டில் இருக்கிறவங்க அங்கே ஏதாவது விலங்குகள் நடந்துட்டு இருந்தா கூட இது ரஷ்யாவில் இருக்கிற விலங்கு அப்படின்னு சாங்ஷன் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க, யார் மேலனா சாங்ஷன் தாங்க அப்படிங்கிறது போல இறங்கியிருக்கிறாங்க. சமீபத்தில் அன்னலைனா பீர்பாக் அவர்கள் ஜெர்மனோட ஃபாரின் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருந்தாங்க, அதாவது சாங்ஷன் வேலை செய்தா இல்லையாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, சாங்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப சூப்பரான டைலாக இருந்தது. சாங்ஷன் எந்த அளவுக்கு ஜெர்மனியில் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மக்கள்லாம் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க ஜெர்மனியில் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது தொடருமா இல்லை முடியுமா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சிடும்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனால் இந்த ஊக்கிக் அவர்கள் இருக்கார்ல, அதாங்க செர்பியாவோட தற்போது எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தார் இல்லையா, அங்க வந்து ரீ எலெக்ஷன் வைக்கிறதா சொல்லிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவது இந்த நேட்டோ நாடுகள் வந்து டேங்குகள் கொடுக்க மாட்டேன்னாங்க, கொடுத்தாங்க. அதிநவீனமான ஆயுதங்கள் கொடுக்க மாட்டேன்னாங்க, கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ட்ரூப்ஸ் போக மாட்டேங்கிறாங்களா, கண்டிப்பா போவாங்க, நடந்தே தீரும் அப்படின்னு இவரு தரப்புன்னு சொல்லிக்கிறார் அலெக்சாண்டர் ஊக்கிக் அவர்கள். ஸோ இவரெல்லாம் வந்து சொல்றதை வச்சு பார்த்தோம்னா ஏதோ ஒரு திட்டம் இருக்குதான் போல இருக்குது நேட்டோக்கு. அப்ப திமித்ரி மெத்வதேவ் கொடுத்த பிளானுங்க ஒத்துக்கலீங்களா நீங்க, ஏங்க நல்ல பிளானுங்க, நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டான பிளானுங்க. போலாண்டு ஹங்கேரி ரொமேனியா ஒத்துக்கிட்டு நீங்க போங்க உள்ள அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் அவங்கள கேட்க மாட்டாங்க, அவங்கள நியாயமானவங்க, நியாயஸ்தர்கள். அதனால என்ன செய்யறாங்க, உக்ரைனுக்கு எந்த மாதிரியான உதவிகள் செய்யறாங்க, இந்த பிரச்சனையை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை மாற்ற போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து பார்ப்போம். ரஷ்யாவோட சமாரான்ற ஒரு பகுதி இருக்கு, அந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு பிரிட்ஜ், ரயில்வே பாலம்னு சொல்லப்படுது. அந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. இதனால அது பாதிப்படைஞ்சிருக்கு. சில பல நேரம் வந்து டிலே ஆயிருக்கு, ட்ரெயின்கள் போக்குவரத்துலாம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிருக்குன்னு இருக்காங்க. உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த இன்டெலிஜென்ஸ் தரப்பு வந்து இது ஒரு மிக முக்கியமான பிரிட்ஜுங்க, இங்கிருந்து தான் ராணுவத்துக்கு சப்ளை பண்ணிருந்தாங்க, அது உடஞ்சி போச்சு, வெடிச்சு இதாயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. பட் ஆனால் லோக்கல் சோர்சஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய இமேஜஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு தான். பட் ஆனால் அதை ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸ்ட்ரக்சர்லாம் மிகப்பெரிய லெவலில் கொலாப்ஸ் ஆகலை, சும்மா வெடி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறதோட லோக்கல் சோர்சஸ் தரப்புல இருந்து வரக்கூடிய இமேஜஸ் பார்க்கும்போது தெரியுது. அந்த கம்பியெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது. மேபி ஒரு சில நாட்கள் டிலே ஆகலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனால் ரஷ்யா இது என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துட்டு கூட நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.